ரேடியோ சிட்டில அவன் வந்தாச்சு. ஒரு சூப்பரான ஸ்டாரை கொண்டு வந்திருக்கேன் நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்க்கு. நம்ம கூட இன்னைக்கு ஒரு லிரிசிஸ்ட் தான் இருக்காரு. இவர் எழுதியிருக்கிற பாடல்கள்லாம் வந்து செம்மையான ஹிட் அப்படி கூட நம்ம சொல்லலாம். முக்கியமா யான்ஜி யான்ஜி விக்ரமேதா படத்துல இருந்து எவ்வளவு ஹிட் நம்மளுக்கே தெரியும். கண்டபடி ஓடிட்டு இருந்தது எல்லா ரேடியோ சேனல்ஸ்லயும், எல்லா யூடியூப், ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லா இடத்துலயும் தான் ஓடிட்டு இருந்தது அந்த வந்த புதுசுல. ஏன் இப்ப வரைக்கும் கூட நிறைய பேரோட ஃபேவரட் அது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல லிரிசிஸ்ட் மோகன் ராஜா இருக்காரு. எஸ், அண்ட் அவர் ரீசெண்டா கனா படத்துல கூட பாடல்கள் எழுதியிருக்காரு. சோ அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம், படங்கள் அப்படிங்கறதையும் தாண்டி. சோ பேசலாம். சோ கனா படத்துல சாங்ஸ் எழுதிருக்கீங்க, என்னெல்லாம் சாங்ஸ் எழுதிருக்கீங்க, எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த ஒரு படத்துல? இதுல நான் ஊஞ்சலா அப்படிங்கிற ஒரு பாடல், அப்புறம் சவால்னு ஒரு பாட்டு பண்ணிருக்கேன். காலேஜ்ல இருந்து எனக்கு நண்பர்களா தெரியாது. ஆனா இந்த நண்பர்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல இருந்து தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை கொடுத்த நண்பர்கள் இவங்க. இது ரொம்ப சீரியஸா ப்ரொடியூசர் சிவா சார்ல இருந்து சரி, மியூசிக் டைரக்டர், இயக்குனர் எல்லாமே வந்து எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியா தான் இருப்பாங்க. இன்னொன்னு நண்பரா பழகிட்டோம், அதுக்காக வந்து ஓகே இந்த லிரிக்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன சொல்றது ஃப்ரீடமும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப மெனக்கெடல், இந்த எல்லா பாட்டுக்கும் வந்து மெனக்கெடல் இருந்தது. முதல் பாடல் வந்து நான் ஊஞ்சலாங்கிற ஒரு பாடல், கனா தான் டைட்டில் வந்து அப்ப பிக்ஸ் பண்ணல, அவங்க நிறைய டைட்டில் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. கரெக்டா கனா ஓகே ஆகுமான்னு எங்களுக்குலாம் தெரியாது. ஆனா டைரக்டர் அதுல கூறிய இதா இருந்தாரு, கனா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு ஃபுல்லாவே அப்துல் கலாம் சார் வந்து கனா சொன்னாங்க இல்லையா, அந்த இது அடிப்படையில ஒரு மோட்டிவேஷன் சாங் அப்படின்னு சொல்லி ஆபேரி ராகம்னு நினைக்கிறேன் இவரு கம்போஸ் பண்ணாரு. அந்த டியூன் ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே எனக்கு இதுல எப்படி மோட்டிவேஷன் சாங் எழுத முடியும் அப்படின்னு தான் எனக்கு டவுட் இருந்தது. ஆனா ஒரு 4-5 முறை கேட்க கண்டிப்பா இது சூப்பரான மோட்டிவேஷன் சாங்கா வந்ததுன்னா செம்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் வந்து அந்த மியூசிக் கொடுத்துச்சு. அது கேட்க பிடிக்கிற ஒரு பாடலா இருக்கும். ரொம்ப சிற்சிரம் பாடியிருக்காரு. நேர்களுக்காக சில வரிகள் நான் சொல்றேன். தேடலுக்கு தேவை நல்ல கனா, தேடி விடு ஆழம் உள்ள கனா, தேதிகளை வரலாறாக்கும் கனா, தோல்விகளில் கற்கச் செய்யும் கனா, வெற்றிகளில் நிற்கச் செய்யும் கனா, காணலாம் வா 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 அப்படிங்கிறது. இது மாதிரி நிறைய வரிகள் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அது கடைசியா முடிக்கும் போது எப்படி முடிச்சிருப்போம்னா, உன்னால் இங்கே மாற்றம் வேண்டுமா, உன்னை இங்கே மாற்ற வேண்டுமா, நீயே சொல்லு, உந்தன் கனவில் உந்தன் செயலில் யாவும் மாறுமே அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன். இதுல பர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணது வந்து இயக்குனர் தான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்க நிறைய பாடல்கள் எழுதிருக்கீங்க. எனக்கு இந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லணும்னா என்ன பாடல்கள் சொல்வீங்க உங்களோட லிரிக்ஸ்ல இருந்தே? எனக்கு கனால வந்து 2 பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி எனக்கு ஒத்தையடி பாதையில ரொம்ப பிடிக்கும். என்னோட பர்சனலா நான் எழுதி எனக்கு பிடிச்ச பாடல்னா யாஞ்சி ரொம்ப பிடிக்கும். விக்ரமேதா கனவே கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன், டேவிட்ல அனிருத். அது என்னோட சாங், ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். இது முக்கியமா சொன்னா என்னோட முதல் பாடல் என்னைய வந்து ரொம்ப இடத்துக்கு ரொம்ப பேருக்கு தெரிய வச்ச ஈசன் படத்துல வந்து ஜில்லா விட்டு ஜில்லான்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹிட், என்னோட 7வது பாடல். ஆனா முதல்ல ஃபர்ஸ்ட் ஹிட் ஆனது அது. நீங்க நிறைய பேரோட ஒர்க் பண்ணிட்டீங்க இது வரைக்கும். ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் தாங்க எனக்கு ட்ரீம், இவரோட ஒர்க் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லணும்னா யார சொல்வீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எம்எஸ்சிக்கு நான் வந்து ஒரு ஷோக்கு வந்து ஒரு 13 பாட்டு எழுதியிருக்கேன் எம்எஸ்சி சாருக்கு. அது என் கையில இல்ல, ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு பாடகர்கள்கிட்டயும் வீட்டுல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஷோல அவங்க கிட்ட நான் கலெக்ட் பண்ணோம். ராஜா சாருக்கு தாரத்தப்பட்டுல வதன பாட்டு நான் எழுதியிருக்கேன். சோ 1000வது படத்துலயும் இடம் பிடிச்சிட்டேன். இப்ப யுவன் சாருக்கும் எழுதிட்டேன், ஜிவி சாருக்கும் எழுதிட்டேங்கிறனால நானும் என்னோட கோலும் வந்து எனக்கு ரகுமான் சார் தான். ஏன்னா மரியாதை நாங்க எழுத வேண்டியது அவரோட மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம். 2வது முறையா நான் ஃபிளைட்ல போறேன் இங்க டேவிட் படத்துக்காக தான். அப்ப எனக்கு டிக்கெட் புக் பண்ணி வந்துருச்சு. 8:30 மணிக்கு நைட் 8:30 மணிக்கு டிக்கெட் வருது மெசேஜ்ல. அதுக்கப்புறம் 10 மணிக்கு நீங்க ரகுமான் சாரை மீட் பண்ணணும் காலையில அப்படின்னு வருது. நான் எதை பிக்ஸ் பண்றது எனக்கு தெரியல. நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஆனா அவங்களுக்கு வந்து ரகுமான் சாரை வந்து உடனே கால் பண்ணி பேசுற டைப். அவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம நீ அடுத்த வாரம் கூட வந்து மீட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஃபீலிங்கா வந்து இது பாம்பே போனேன். பாம்பே போயிட்டு 1 வாரம் கழிச்சு தான் நான் வந்தேன். ஆனா அந்த 1 வாரம் ஃபுல்லாவும் சார் வந்து இந்தியாவில இருந்தாங்க. ஆனா நான் வந்துட்டு ஒரு 2 நாள்ல வந்து அவர் வெளிநாடு போனாங்க. சோ அந்த குறுகிய டைம்ல என்னால அவருக்கு ஈடு கொடுக்க முடியலன்னு தான் நான் நம்புறேன். ஒருவேளை நான் அந்த பிரேக் எடுத்துட்டு அடுத்த பிளைட்ல நான் வந்து பாம்பே போயிருந்தேன்னா, ஒருவேளை எப்பயுமே பார்க்கணும்னு நினைக்கிற டைம்ல பார்க்கும்போது ஒரு இது இருக்கும் தெரியுங்களா, ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல, அது மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. அது கொஞ்சம் வருத்தம். நான் வேற ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா இதுக்காகவே நான் அவரோட ஒர்க் பண்ணியே ஆகணுங்கிறவர். அண்ட் பொதுவா வந்து லிரிசிஸ்ட்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரீம் லிரிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தீம்ல எழுதணும், இல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீம் லிரிக்ஸ் இல்ல ஒரு சாங் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த சாங் சொல்லுவீங்க, இல்ல எந்த லிரிக்ஸ் சொல்வீங்க? எனக்கு என்ன சொல்றது, எனக்கு வந்து ஆசிரியர்களை பத்தி ஒரு பாட்டு பண்ணணும் ஆசை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாங் வந்ததுன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸ் டேக்கும் போடணும்.
அப்படி அது போடணுங்கிறதுக்காகலாம் மட்டும் இல்ல. ஏன்னா நிறைய பேர் நான் வந்து 100ல ஒரு 50-50 வச்சுக்கலாம். இப்படி ஒரு சுயநலம் பார்க்காம சொல்லிக் கொடுக்கறவங்களும் இருக்காங்க, சுயநலத்தோட சொல்லிக் கொடுக்கறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிற ஏன்னா நம்ம அவங்களாம் ஏணி மாதிரி ஏத்தி விட்டு அப்படியே நிக்கிற அப்படியே அந்த இடத்துலயே இருக்கிறவங்க இல்லையா. சோ ஆசிரியர் எல்லாருக்குமே பிடிச்ச வாத்தியாரும் இருப்பாங்க, பிடிக்காத வாத்தியாரும் இருப்பாங்க. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா வாத்தியாருங்கும் போது ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருது. அவங்கள மட்டும் தான் நம்ம லைஃப் லாங் வரைக்கும் சார்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சில பேரை கூட அவன் கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு, வாத்தியார சொல்ல வாய்ப்பு இல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு அவங்கள குறிச்ச ஒரு பாட்டு சூப்பரா எழுதணும், பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை. பார்க்கலாம். வெரி குட். அப்ப சீக்கிரமே நாங்க உங்ககிட்ட இருந்து ஒரு புது இண்டிபெண்டன்ட் மியூசிக் எதிர்பார்க்கலாம். இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீம் ஆயிட்டே வருது. நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இண்டிபெண்டன்ட் லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விதத்துல நீங்க ஏதாவது இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஒர்க் பண்ணாலும் ஐடியா இருக்கீங்களா? இல்லையே, நான் ராட்டின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கோம் இப்ப சமீபத்துல. போன்னு ஒரு பாட்டு பண்ணிருக்கோம், இந்த சித் ஸ்ரீராம் பாடி இருக்காரு. போ என் இதயம் தரையில் விழுந்து சிதறி போகட்டும். அதுக்கப்புறம் காதல்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம் இந்த February 14th. காதல் யாருக்கும் காயம் செய்வதில்லை, அது கேட்டு பாருங்க, சூப்பர் பாட்டு. அண்ட் ஒரு லிரிசிஸ்டா நீங்க இங்க ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு புஷ் இருந்திருக்கணும் இல்லையா? சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் எழுதி நீங்க பார்த்தது இல்ல எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால சோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் லிரிக் ரைட்டிங்ல அப்படின்னா யார சொல்வீங்க? எனக்கு வைரமுத்து சார், அப்ப வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் முத்துக்குமார் சார், நிறைய பேர் சொல்லலாம். ஆனா முதல் முறையா பாட்டு எனக்கு பாடல்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னே தெரியாது எனக்கு. நண்பர் பாபுராஜ் தான் ஒருத்தர் வந்து நீ நல்ல கவிதை எழுதுற அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி இங்க வந்து கஷ்டப்படும் போது தான் தெரிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் கத்துக்கிட்டதுதான். அதுக்கப்புறம் இங்கதான் வந்து காலேஜ் பண்ணேன். அதனால அதுக்கப்புறம் அவர் வந்து தாமரை மேடத்தை பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெரைட்டி இருக்கு இல்லையா. ஆனா என்னைய வந்து எனக்கு வந்து ரோல் மாடல்னா தமிழ் சினிமா ஆரம்பிச்ச புதுசுல ஒரு பாட்டு போட்டாங்க அப்படின்னா அதுல வந்து லிரிக்ஸ் கேட்கறதுங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். அப்பெல்லாம் கூகுள்லாம் தேவை கிடையாது, டக்குன்னு பாட்டு கேட்ட லிரிக்ஸ் படிச்சிடும். அதுக்கப்புறம் போக 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 பார்த்தோம்னா கூகுள் எடுத்து லிரிக்ஸை தேடி பார்த்தது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படிங்கறதே புரியும். இல்லனா என்ன பாடிருக்காங்கன்னு புரியாது, பிகாஸ் அந்த மியூசிக் வந்து அதை விட லவுடா இருக்கும் அப்படிங்கறனால. இப்ப திருப்பி பழையபடி லிரிக்ஸ் ஒழுங்கா கேட்கறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி இது பாக்குறேன்னா 80s 90sல எல்லாம் கிளியரா லிரிக் எல்லாம் கேட்டதுக்கு காரணம் நேச்சரே அப்படிதான் இருந்தது. நம்மள எந்த சவுண்டுமே டிஸ்டர்ப் பண்ணிருக்காது அந்த டைம்ல. போன் கூட இல்ல உங்களுக்கு. நீங்க ஃபுல்லா கவனிப்பீங்கன்னா பாட்டு மேலதான் இருக்கும். அதை தாண்டி இசை வரிகள் வந்து அப்ப வந்து கவிதையாவே இருந்தது பாருங்க. வைரம் சார்லாம் ரொம்ப டீப்பா போவாரு. நம்ம இப்ப எல்லாம் அப்படி போனோம்னா என்னன்னு கேட்டுருவாங்க. காரணம் என்னன்னா அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சோ அதுக்கப்புறம் மாறி சவுண்ட் நிறைய உள்ள வந்தது. காரணம் என்னன்னா நம்ம வந்து டெக்னாலஜிக்குள்ள உள்ள போனோம் இல்லையா. டெக்னாலஜி உள்ள போயிட்டு இப்ப வந்து டெக்னாலஜி எவ்வளவு தூரம் வேணுங்கிற முடிவு வந்து நம்ம பண்ற சூழல் வந்துருச்சு. என்னன்னா நமக்கு போனே பார்த்தா சில சமயத்துல டார்ச்சரா தெரியுது இல்லையா. இருந்தாலும் அப்படி ஒரு காலகட்டம் மாறிக்கிட்டே வரதுனால இப்ப நீங்க சொல்ற அந்த மாற்றம் வந்து உருவாகிட்டு இருக்கு. நல்ல பாட்டு கேட்டுற மாட்டோமா, நல்ல சத்தத்தோட இருக்கு, ஒரு மெல்லிசையா இருக்காதா. நம்ம நிறைய சத்தத்தை கேட்டு 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 இப்ப வந்து அமைதியா இருந்தாவே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. சோ அதனால அது வந்து இன்னமும் சூப்பரா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் தனிப்பாடெல்லாம் அந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம்லாம் வரும்போது மியூசிக் இன்னும் ஒரு தனியான ஒரு என்ன சொல்றது ஒரு அளவுகள் வரும்னு நம்புறேன். ஏன்னா இப்ப பாடல்னு வைங்களேன், ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த அதை ஒட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு இயக்குனர் சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் இல்லையா. ஆனா தனிப்பாடலுங்கும் போது ஒரு நிறைய சுதந்திரம் இருக்கும். ஒரு லிரிசிஸ்டா இருக்கட்டும், ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும். ஆனா நீங்க என்னதான் இருந்தாலும் ஃப்ரீடம்ங்கிறது வந்து பொறுப்பு. அதை நம்ம உணர்ந்தாதான் வந்து சக்சஸ் பண்ண முடியும். நமக்கு எல்லாமே எழுதலாம் அப்படின்னா முடியாது. அதுலயும் நம்ம யூனிக்கா ஏதாவது விஷயம் பண்ணோம்னா அது அந்த ஃபீல்டு வேற லெவல்ல வளரும்னு என்னோட நம்பிக்கை. நிறைய பாடல்கள் பண்ணிருக்கீங்க, சக்சஸ்ஃபுல்லான சாங்ஸ் பண்ணிருக்கீங்க, இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் சேர்த்து லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. சோ அடுத்து உங்க அஜெண்டால என்ன இருக்கு? இது இப்ப நிவாஸோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, டைட்டானிக்னு ஒரு படம். சிவி சார் பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து ஜிவி சாரோட 100% காதல்னு ஒரு படம் பண்றேன். நிவாஸோடைய கும்கி 2 போயிட்டு இருக்கு ஒர்க். அது ப்ராப்பரா ஒர்க் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தேவராட்டம், இது அப்கமிங், இந்த கௌதம் கார்த்திக் நடிக்கிறார் இல்லையா. சோ இந்த மாதிரி படம்லாம் போகுது. யுவன் சாரோட 2-3 படம் பண்றேன், டைட்டில் தெரியல. வெரி குட். சோ அந்த ஒரு படங்களுக்குலாம் நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க லிரிக்ஸ் எழுதி சாங் வேணும் நாங்க கேட்கறதுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். ரேடியோ சிட்டியோட வாழ்த்துக்கள். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.